மாணவர்களே வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங் மூலம் 2mm திக்னஸ் கொண்ட டிசிமிலர் மெட்டலான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மற்றும் மைல்ட் ஸ்டீலை பயன்படுத்தி லேப் ஜாயிண்ட் செய்வது பற்றி கற்றுக்கொள்வோம். இந்த தலைப்பின் முடிவில் நீங்கள் ஷியரிங் மற்றும் கிரைண்டிங் மூலம் ஷீட்ஸை தயாரிக்கவும், லேப் ஜாயிண்டை அமைத்து ஸ்பாட் வெல்டிங் மெஷினை இயக்கவும், ஸ்பாட் வெல்டிங் மெஷின் மூலம் லேப் ஜாயிண்டை வெல்ட் செய்யவும், மேற்பரப்பு குறைபாடுகளுக்காக வெல்டை பரிசோதிக்கவும் முடியும். இப்போது ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங் மூலம் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங் MS ஷீட் ஜாயினிங்கை பயன்படுத்தி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் லேப் ஜாயிண்ட் செய்வதை பற்றி கற்றுக்கொள்ளலாம். ஸ்டீல் ரூல், ஸ்கிரைபர், பால் பீன் ஹேமர், tri-square, tongs, steel wire brush, filler rods, welding torch. இப்போது ஸ்பாட் வெல்டிங் மூலம் 2 mm ஜாயிண்ட் கொண்ட ASIS MS ஷீட்டுக்கான ப்ரீ வெல்டிங் ப்ரிப்பரேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். வரைபடத்தின்படி ஷீட்டை ஹேண்ட் ஷியரிங் மூலம் வெட்டவும். விளிம்புகளை சதுரமாக ஃபைல் செய்யவும். பர்ஸை அகற்றி வயர் பிரஷ் மூலம் மேற்பரப்புகளை சுத்தம் செய்யுங்கள். பீசஸை லேப் ஜாயிண்ட் வடிவில் அமைக்கவும். சரியான ஸ்பாட் வெல்டிங் மெஷினை தேர்ந்தெடுக்கவும். சென்டர் டிப் டைப் காப்பர் எலக்ட்ரோட்ஸை தேர்ந்தெடுக்கவும். கரண்ட் ஃப்ளோ டைம் மற்றும் கான்டாக்ட் பீரியட் டைமை அமைக்கவும். வாட்டர் கூலிங் சிஸ்டமை சரிபார்க்கவும். ஸ்பாட் வெல்டிங் மெஷின் மூலம் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் ஜாபின் இரு முனைகளிலும் டேக் செய்யவும். இப்போது ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங் மூலம் 2 mm தடிமன் கொண்ட வெவ்வேறு உலோகங்களால் ஆன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மற்றும் மைல்டு ஸ்டீலை பயன்படுத்தி லேப் ஜாயிண்ட் செய்யலாம். சரியான ஸ்பாட் வெல்டிங் மெஷினை தேர்ந்தெடுக்கவும். டேக் வெல்ட் செய்யப்பட்ட லேப் ஜாயிண்டை மெஷினில் அமைக்கவும். சென்டர் டிப் டைப் காப்பர் எலக்ட்ரோட்ஸை தேர்ந்தெடுக்கவும். கரண்ட் ஃப்ளோ டைம் மற்றும் கான்டாக்ட் பீரியட் டைமை அமைக்கவும். வாட்டர் கூலிங் சிஸ்டமை சரிபார்க்கவும். வெல்டிங்கை கவனமாக முடிக்கவும்.
மேற்பரப்பு குறைபாடுகளுக்காக வெல்டை பரிசோதிக்கவும். இப்போது ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங் மூலம் 2 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட வெவ்வேறு உலோகங்களாலான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மற்றும் மைல்டு ஸ்டீலை பயன்படுத்தி லேப் ஜாயிண்ட் செய்வதற்காக பின்பற்ற வேண்டிய முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்கலாம். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். சரியான கலர் லென்ஸுகளை பயன்படுத்துங்கள். ஆர்க்கை வெறும் கண்களால் பார்க்க வேண்டாம். சரியான ஆடைகளை அணியுங்கள். வெல்டு பகுதியிலிருந்து எரியக்கூடிய பொருட்களை வெளியே வைக்கவும். குறைந்த மின்னோட்டத்தை பயன்படுத்துவதன் மூலம் இம்ப்ராப்பர் வெல்ட். Improper lapping. Poor resistance. Improper holding. Recap. இந்த தலைப்பில் நீங்கள் ஷீட்ஸை தயாரிக்கவும், டேக் வெல்ட் மற்றும் மற்ற ப்ரீவெல்டிங் ப்ரிப்பரேஷன்ஸை செய்யவும், ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங் மூலம் 2 mm திக்னஸ் கொண்ட டிசிமிலர் மெட்டலான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மற்றும் மைல்ட் ஸ்டீலை பயன்படுத்தி லேப் ஜாயிண்ட் செய்வதை பற்றியும், மேற்பரப்பு குறைபாடுகளுக்காக வெல்டை சரிபார்ப்பதை பற்றியும் கற்றுக்கொண்டோம். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.